வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அழகு 3 இயற்கை கணிதம் இந்த பாடத்துக்கான பயிற்சி 3.1 பார்க்கலாம். இந்த பயிற்சி 3.1 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி. இது ஒரு ஃபார்முலா. அடுத்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சமம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. அடுத்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சமம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ஒரு சமன்பாடு. அடுத்து a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாடு தெரிஞ்சால் தான் நம்ம கணக்கு செய்ய முடியும். எல்லாமே இந்த மாதிரி வரும். நீங்கள் இதில் போட்டுக்கணும். இதில் நம்பர் சேர்ந்துருக்கும். ஏக்கு பதிலாக வேறு எழுத்து போட்டிருப்பாங்க. இதை வச்சு நம்ம கணக்கு செய்யலாம். பயிற்சி 3.1 கோடிட்டவங்க இருப்பீங்க. ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். பி மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் என்னென்னு கேட்டிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார்முலாவை பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கு, அங்கே பி மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாக்குரிய இந்த விரிவாக்கத்தை நம்ம அப்படி எழுத போகிறோம். இங்கே ஏ பி இங்கே இது போல் பி கியூன்னு போட போகிறோம். சரியா? பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்கு, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. இதில் பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது நமக்கு. அப்போ ஏ ஸ்கொயருங்கிற இடத்துல பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 2pq ப்ளஸ் பி ஸ்கொயரில் கியூ ஸ்கொயர். இந்த மாதிரி எழுதணும். பார்க்கலாம். பாருங்கள், இதை அப்படியே அந்த இடத்துல எழுதிடுங்க. இந்த மாதிரி எழுதிடலாம். அடுத்து ரெண்டாவது சம் எக்ஸ் ப்ளஸ் 5 மற்றும் எக்ஸ் மைனஸ் 5 பெருக்கப்படும். இந்த ரெண்டும் நம்ம பெருக்க போகிறோம். எப்படி பெருக்கலாம் பார்க்கலாமா? இது எந்த ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன வரணும்? ஏ ஸ்கொயர்டு, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5 ஸ்கொயர்டு. இந்த மாதிரி வரணும். பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. இப்போ எக்ஸையும் பெருக்கணும். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும்போது மைனஸ் 5 ஸ்கொயர்டு. இப்போ இந்த 5 ஸ்கொயர்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது அடுக்கில் இருக்கிறதுனால, அதாவது நம்பரில் இருக்கிறதுனால இதை பெருக்கிடலாம். அப்போ 5 பெருக்கினா 25. அப்போ நமக்கு வேலை என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 25. இதை நீங்கள் அதில் எழுதுங்க. இந்த மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு தேட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இன் காரணிகள் கேட்டிருக்கு. காரணிகள் பார்க்கலாம். இப்போ மைனஸ் 4x ப்ளஸ் 4 பார்க்கலாம். அதாவது காரணிகள்னு பார்த்தா எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர், சாரி எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இது 4 காட்டியிருக்கு நமக்கு. அப்போ என்ன வேலை கொடுக்கணும்? எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இதான் நமக்கு ஆன்சர் வரும். இது நம்ம என்ன செஞ்சிடலாம்? இதில் எழுதிடலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போதான் 4. அதாவது 2 பெருக்குனா தான் 4 நமக்கு வரும். 4th 24 ஏபி ஸ்கொயர் சி ஸ்கொயர் என்ற காரணி பெருக்கிற பாருங்க. 24க்கு நம்ம காரணி கண்டுபிடிக்கணும். 2 வகுத்தா 12, 12 2 வகுத்தா 6, 6 3 9, 6 2 வகுத்தா 3, 3 3 9 1. இப்போ இது நமக்கு காரணிகள். இதை அப்படியே என்ன செய்யணும்? எழுதிடணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 எழுதிட்டு என்ன கொடுத்துருக்கு? ஏபி ஸ்கொயர்டு. அப்போ பாருங்கள், ஏ 2 தடவை, ஏ ஒரு தடவை, பி 2 தடவை, சி 2 தடவை. இந்த மாதிரி பெருக்கணும். அங்கே பி ஸ்கொயர்டு சி ஸ்கொயர்டு 2 2 வந்துருக்கனால இந்த மாதிரி நம்ம நினச்சின்னு எழுதணும். இதை அதில் எழுதிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எழுதிடுங்க. இப்போ நம்ம ரெண்டாவது சம் போகலாம். பின்னொரு கூட்டுகள் சரியாக தவறான கூறுகள். 7x ப்ளஸ் 3 இன்ட்டு 7x மைனஸ் 4 ஈக்குவல் டு 49 எஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 12. இது சரியாக தவறா? இந்த இதுக்கு இது பொருத்தமானதான்னு கேட்டிருக்கு. இந்த ஆன்சர் நமக்கு சரியானு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆன்சர் 49 எஸ் ஸ்கொயர்டை 7x ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? மாற்றிடலாம். 7x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7xஐ 3 மைனஸ் 4. சரியா? அடுத்து 7x. இப்போது இந்த ஃபார்முலா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இருக்கா? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ ப்ளஸ் ஏபி. பாருங்கள், இதே மாதிரி நம்ம போட்டோம்னா இதை எப்படி போடலாம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற இடத்துல நம்ம 7x எத்தனை ஓகே 7x த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற இடத்துல என்ன வரும்? 3 - 4 சரியா, 3 - 4. அடுத்து இன்டு எக்ஸுக்கு என்ன வருங்க? 7x ப்ளஸ் ஏபி என்னது 3 - 4 சரியா, 3 இன்டு -4. இது வந்து ஒரு செட்டு. இப்போ இதை நம்ம அடுத்த செட்டுக்கு போவோம். அடுத்த செட் பாருங்கள். இந்த 7x² 49x² ஆக்கியாச்சு. 3 - 4 நம்ம கழிக்கும்போது -1 இன்டு 7x ப்ளஸ் 3 இன்டு -4 சரியா. அடுத்து 49x² -1 7x ப்ளஸ் -12 எல்லாம் பெருக்கும்போது 3 -4 பெருக்கும்போது -12. இப்போ 49x² இந்த -1 7ஐயும் பெருக்கும்போது -7x -12 புரிஞ்சுட்டா. 49x² வந்துட்டு -7x வந்துட்டு -12. இது கரெக்டாக வந்துட்டு நம்ம இதை போடும்போது அப்போ இந்த கணக்கு நமக்கு சரி அப்படின்னு எழுதிடுங்க. இதில் வந்து சரி. அடுத்து a - 1 த ஹோல் ஸ்கொயர் சமம் a² - 1 பார்க்கலாம். இது சரியானு பார்க்கலாம். பாருங்கள், இதனுடைய விரிவாக்கம் a - 1 த ஹோல் ஸ்கொயர் வந்து என்னென்னா a - b த ஹோல் ஸ்கொயர் விரிவாக்கத்துக்கு வருது. இதனுடைய விரிவாக்கம் பார்க்கலாம். பாருங்கள், என்னுடைய ஃபார்முலா பாருங்கள். a - b த ஹோல் ஸ்கொயர் = a² - 2ab + b². இப்போ நம்ம விரிவாக்கம் பண்ணும்போது a² - 2a ஒன்று இருக்க இடத்துல 1 b இருக்க இடத்துல 1 இருக்குது ப்ளஸ் 1² இந்த மாதிரி வரணும். அப்படி பெருக்கும்போது a² - 2a + 1 இந்த மாதிரி வந்துடும். ஆனால் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a² - 1 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து நமக்கு தவறுன்னு எழுதிருக்கு. ஏன்னா இந்த ஃபார்முலா படி தான் நம்ம என்ன செய்யணும் போட்டு பார்ப்போம் சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள், x² + y² இன்டு y² + x² = x² + y² த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் எல்லாமே ப்ளஸில் வந்திருக்கு. x² போட்டிருக்கு, இந்த ஹோல் ஸ்கொயருக்கு வந்துட்டு y² போட்டிருக்கு, இந்த ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ இங்கேயும் சரியாக இருக்குது. அப்போ இது நமக்கு சரி அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க எழுதுங்க. இந்த கணக்கு தவறு. நெக்ஸ்ட்டு 8pqன் காரணி 2p ஆகும். இந்த கணக்கில் 8 வந்து நம்ம வகுக்கும் பாருங்கள். 2ஆல் வகுத்தோம்னா 2ஆல் வகுத்தா 4, 4 2ஆல் வகுத்தா 2, 2ஆல் 1. இப்போ பாருங்கள் 2 × 2 × 2 இது. அடுத்து அங்கே PQ கொடுத்துருக்கு, PQ அங்கே P × Q. இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2pm கேட்டிருக்காங்க அப்படி தானே. அப்போ இது வந்து ஒரு காரணி ஆகும். அப்போ இது நமக்கு சரி. இந்த மாதிரி சரி எழுதுங்க. அடுத்த கணக்கு பாருங்கள். பின்வரை வச்சு அவற்றின் காரணிகளில் பெருக்கற் பலனாக எழுதுங்க. இப்போ இதை அப்படி பெருக்கற் பலனாக எழுதணும். இதில் எத்தனை இருக்குது? B2னா 2 தடவை P பெருக்கணும், C2னா 2 தடவை P பெருக்கணும். பெருக்கலாமா? அதாவது B² C². அதாவது x³ x 3 தடவை நம்ம என்ன செய்யணும்? பெருக்கிருக்கணும். பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். 24 இன்டு A இன்டு B² இன்டு C². இப்போ P 2 தடவை C 2 தடவை பாருங்கள். இந்த 24 வந்து நம்ம வந்து காரணிப்படுத்திடணும். பாருங்கள், 24 காரணிப்படுத்தும் போது 2ஆல் பெருக்கினா 12, அதை 2ஆல் வகுத்தா 6, அதை 2ஆல் வகுத்தா 3, 3 3ஆல் வகுத்தா 1. அப்போ 2 × 2 × 2 × 3 பாருங்கள். 2 × 2 × 2 × 3 இன்டு A இன்டு B² P இன்டு B இன்டு C² C இன்டு C இந்த மாதிரி எழுதணும். இது மாதிரி ஒவ்வொரு கணக்கு. 36க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? காரணிப்படுத்த போகிறோம். 2ஆல் வகுத்தா 18, 18 2ஆல் வகுத்தா 9, 9 3ஆல் வகுக்கும்போது 3. ஆக 2 × 2 × 3 × 3 பாருங்கள். 2 × 2 × 3 × 3 இங்கே x³ அப்போ 3x x x x சரியா. y² 2 y × y x ஒன்று தான், x மட்டும் இந்த மாதிரி வச்சு எழுதணும். அடுத்து 56 mn² p². 56 வகுக்கும்போது 2ஆல் வகுத்தா 28, 2ஆல் வகுத்தா 17, 14 14 7ஆல் வகுக்கும்போது 14 2ஆல் வகுக்கும்போது 7, 7 7ஆல் வகுத்தா 1. ஆக 2 × 2 × 2 × 7 பாருங்கள். 2 × 2 × 2 × 7 இன்டு m இன்டு n²
ஸ்கொயர். அப்போ n இன்ட்டு n இன்ட்டு p இன்ட்டு p. சரியா? இந்த மாதிரி என்ன செய்யணும்? அடுத்து 4வது சம் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏபி ப்ளஸ் ஏபி என்னும் முற்றமையை பயன்படுத்தி பின்வருவற்றின் பெருக்கற் பலனை காண்க. இந்த இதுக்குரிய பெருக்கற் பலன் எல்லாமே இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும். இதனுடைய ஃபார்முலா பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7. இதில் வந்து ஏ ப்ளஸ் இதில் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி இந்த மாதிரி இருக்குது. ஏ இருக்க இடத்துல 3 இருக்குது, பி இருக்க இடத்துல 7 இருக்குது. இது இதனுடைய ஃபார்முலா. பாருங்கள். எக்ஸு ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 7. இப்போ நம்ம இந்த எழுத்துக்கு பதிலாக இந்த நம்பர் போட போகிறோம். பாருங்கள். இதை போட போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி. சரிதானா? அப்போ 3 ப்ளஸ் 7 இன்ட்டு எக்ஸு ஏபி 3 இன்ட்டு 7 எக்ஸ் ஸ்கொயர்டு 3 7 கூட்டினா 10 எக்ஸு ப்ளஸ் 21. இதுதான் இதனுடைய ஆன்சர். செகண்ட் சம் பாருங்கள். ஆர்ஏ ப்ளஸ் 9 இன்ட்டு ஆர்ஏ மைனஸ் 5. இதில் வந்து எக்ஸ் இருக்க இடத்துல ஆர்ஏ இருக்குது, ஏ இருக்க இடத்துல 9 இருக்குது, பி இருக்க இடத்துல -5. இந்த மாதிரி எழுதிக்கிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர்டு ஆர்ஏ ஹோல் ஸ்கொயர்டு, ஏன்னா 2 ஆர் ஏ இருக்குது அதனால், ப்ளஸ் 9 - 5, அதாவது இந்த இடத்துல ப்ளஸ் 9 இன்ட்டு -5. 9 - 5 ஆர்ஏ. இன்னும் வந்து எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? ஆர்ஏ இருக்குது. ஆர்ஏ ப்ளஸ் 9 இன்ட்டு -5. சரியா? இப்போ 36. 6 6 பெருக்கும்போது 36 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 5 கழிச்சா 4 இன்ட்டு ஆர்ஏ மைனஸ் 9 5 பெருக்கும்போது இங்கே மைனஸில் வந்துடும். ஏன்னா ப்ளஸ் 9 -5 பெருக்கிருக்கோம், ப்ளஸ்ஸும் மைனஸும் பெருக்கும்போது மைனஸ். அதாவது 9 5 45. நெக்ஸ்ட்டு 36 ஏ ஸ்கொயர் அப்படி போட்டணும், ப்ளஸ்ஸு இந்த 2 பெருக்கணும். 6 4 24 ஏ மைனஸ் 45. தான் இதனுடைய ஆன்சர். இதே ஃபார்முலாவை அப்படி நம்ம நம்பர் இது எண்டில் இருக்குது அதனால் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு 4x ப்ளஸ் 3y என்று 4x ப்ளஸ் 5y. இதில் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 4x. ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? 3y. பி இருக்க இடத்துல 5y. இதேமாரி பார்க்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் அதாவது இந்த ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இதே தான் பாருங்கள். இங்கே 4x ஸ்கொயர்டு 4x 2 பக்கம் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ப்ளஸ் 5y பாருங்கள் இன்ட்டு 4x ப்ளஸ் 3y இன்ட்டு 5y. 4x ஸ்கொயர் 4 16 16x ஸ்கொயர்டா ப்ளஸ் 3 5 கூட்டினா 8y. அடுத்து 4x இந்த 4x அப்படி போட்டுக்கணும் ப்ளஸ் 15 y ஸ்கொயர்டு பெருக்கும்போது y ஸ்கொயர்டு. அடுத்து 16 ஸ்கொயர் ப்ளஸ் 8 4 பெருக்குனா 32xy ப்ளஸ் 15y ஸ்கொயர். இது இந்த கணக்கு. நெக்ஸ்ட்டு 4th 8 ப்ளஸ் பிக்யூ இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் ஏ. இது வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். பிக்யூ ப்ளஸ் 8 பிக்யூ ப்ளஸ் 7 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு போட நம்பர் வந்து நம்ம எப்படி போட்டாலும் ஒன்று தான். எக்ஸ் இருக்க இடத்துல பிக்யூ இருக்குது, ஏ இருக்க இடத்துல 8, பி இருக்க இடத்துல 7. பாருங்கள். பிக்யூ ஸ்கொயர்டு 8 ப்ளஸ் பி 7 ஏ ப்ளஸ் பி 8 ப்ளஸ் 7. அடுத்து இன்ட்டு ஏபி பி. அப்போ பிக்யூ ப்ளஸ் 8 இன்ட்டு 7 ஏபி இருக்கா? இதே தான். இப்போ இதை சுருக்கும்போது பிக்யூ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 8 ப்ளஸ் 7 15 பிக்யூ ப்ளஸ் 8 56. அவ்வளோதான். இப்போ 4வது சம் வந்து நமக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ 5 பார்க்கலாம். அடுத்து 5th பார்க்கலாம். முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வரும் கோவைகளை விவரி. ஃபஸ்ட்டு பாருங்கள். 2x ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். செகண்டு b - 7 த ஹோல் ஸ்கொயர்.
that mn plus 3p the whole square fourth xyz minus 1 the whole square. இப்போ இதை வந்து கோவைகளை மேய்ச்சலாம் விவரிக்கணும். சரியா? ஃபஸ்ட் பாருங்கள் 2x plus 5 the whole square வந்து என்னது a plus b the whole square ஃபார்முலா. இப்போ a square plus 2ab plus b square இதே மாதிரி தான் இதை விரிக்கணும். a இருக்க இடத்துல 2x இருக்குது, b இருக்க இடத்துல 5 இருக்குது. சரியா? பாருங்கள் 2x ஸ்கொயர்டு a ஸ்கொயருக்கு 2x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ஏபிக்கு என்ன வரும் 2x இன்ட்டு b வந்து எத்தனை 5 2x இன்ட்டு 5 ப்ளஸ் b ஸ்கொயருக்கு 5 ஸ்கொயர்டு. இப்போது 2x இதை என்ன பார்க்கலாமா 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 5 2 பாருங்கள் 2 பெருக்குனா 4 4 5 20 பெருக்குனா 20x 5 ஸ்கொயர்டுனா 2 5 5 25 ப்ளஸ் 25 இதான் இதோட ஆன்சர். அடுத்து செகண்டு b மைனஸ் 7 ஸ்கொயர்டு இதே மாதிரி தான் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி தான் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a இருக்க இடத்துல b இருக்குது, b இருக்க இடத்துல என்ன இருக்குது 7 இருக்குது. சரி, இப்போ a ஸ்கொயருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் b ஸ்கொயர் மைனஸ் 2abக்கு 2b இன்ட்டு a. சரியா? b இன்ட்டு a அப்போ 7 b இன்ட்டு 7 ப்ளஸ் 7 ஸ்கொயர் b வந்து 7 அப்போ 7 ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2 7 பெருக்கும்போது மைனஸ் 14b ப்ளஸ் 7 49 இதுதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். mn ப்ளஸ் 3p த ஹோல் ஸ்கொயர் இதுவும் அதே மாதிரி தான் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a இருக்க இடத்துல mn இருக்குது, b இருக்க இடத்துல 3p இருக்குது. இப்போ a ஸ்கொயருக்கு mn த ஹோல் ஸ்கொயர் ஆனால் ப்ளஸ் 2mn இன்று பிக்கு வந்து 3p ப்ளஸ் 3p த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள் m ஸ்கொயர் n ஸ்கொயர் பெருக்கும்போது ப்ளஸ் 2mn 3 2 பெருக்குனா 6mnp ப்ளஸ் 3 3 பெருக்குனா 9p ஸ்கொயர் இதான் இதோட ஆன்சர். அடுத்து ஃபோர்த் xyz மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். பாருங்கள் xyz த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2xyz ஏன்னா இதுதான் a இருக்க இடத்துல என்ன இருக்குது xyz, b இருக்க இடத்துல மைனஸ் 2ab மைனஸ் 2xyz இன்ட்டு 1 அடுத்து ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு. இப்போ xyz ஹோல் ஸ்கொயர்டை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் போட்டுடலாம் மைனஸ் 3xyz நல்ல பிறகுனாலும் 2xyz 1 2 ஆக ப்ளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 தான் இதான் ஆன்சர். இப்போது இந்த 5ஆவது சம்மில் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து 6ஆவது சம் பார்க்கலாம். பாருங்கள் 5 நம்ம முடிச்சிட்டோம். 6ஆவது பாருங்கள் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி இன்னும் முற்றுமையை பயன்படுத்தி பின்வரும் கண்டிஷன் பெருக்கல் பலனை காண்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் p ப்ளஸ் 2 இன்ட்டு p மைனஸ் 2 இது கொடுத்துருக்காங்க. நம்ம இதை என்ன செய்யணும் போடணும். போடலாமா? பாருங்கள் இது வந்து ஃபார்முலா. இப்போ a இருக்க இடத்துல p இருக்குது, b இருக்க இடத்துல 2 இருக்குது, இங்கே ப்ளஸ் b இங்கே மைனஸ் b. சரியா? இப்போ இதுக்கு எப்படி போடலாம்? அங்கே என்ன போட்டிருக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயர். இப்போ b ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். சரியா? இதை பெருக்கும்போது என்னாகும் p ஸ்கொயர் 2 4 மைனஸ் 4 இதுதான் இதனுடைய ஆன்சர். செகண்ட் சம் பாருங்கள் 1 ப்ளஸ் 3b இன்ட்டு 3b மைனஸ் 1 இதை வந்து நம்ம நேராக எழுதிக்கலாம். இங்கே வந்து 3b வந்து இந்த இடத்துல இருக்குது, இங்கே வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ மாற்றி எழுதணும். எப்படி எழுதணும்? 3b ப்ளஸ் 1 இன்ட்டு 3b மைனஸ் 1 இந்த மாதிரி முதல்ல மாற்றிக்கலாம். இப்போ வந்து a இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது 3b இருக்குது, b இருக்க இடத்துல 1 இருக்குது. அப்போ 3b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். சரியா? அடுத்து ஏன்னா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும்போது மைனஸ். இப்போ 3b வச்சுருக்கோம் 3 9 b ஸ்கொயர் 1 1 இதுதான் அதோடைய ஆன்சர். தேட் பாருங்கள் 4 மைனஸ் mn என்று mn ப்ளஸ் 4 இதே மாதிரி தான் இருக்குது. நம்ம மாற்றிக்கலாம். எப்படி மாற்றிக்கலாம்? 4 மைனஸ் mn என்று 4 ப்ளஸ் mn மைனஸ் ப்ளஸ். இப்போது 4 ஸ்கொயர்டு மைனஸ் mn த ஹோல் ஸ்கொயர்
இப்போ 4 ஸ்கொயருக்கு பிறகு என்னாகும் 4 16 மைனஸ் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் தான் இதோடைய ஆன்சர். ஃபோர்த் சம் பாருங்கள், ஆர்எக்ஸ் ப்ளஸ் 7y இன்ட்டு ஆர்எக்ஸ் மைனஸ் 7y. ஏற்கு இடத்துல ஆர்எக்ஸு, பி இருக்க இடத்துல 7y இருக்குது. பாருங்கள், 6x இதை ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 7y இதை ஹோல் ஸ்கொயர். சுருக்கும்போது 6 36 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 7 49 ஒய் ஸ்கொயர் தான் என்னோடய ஆன்சர். பார்த்துடுங்க. இப்போ 6வது சம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 7வது சம் பார்க்கலாம். 7வது பாருங்கள், பொருத்தமான முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்னுரனொன்றின் மதிப்பை காண்க. பாருங்கள், 2 நம்பர் இப்போ 51 வந்து 51ஆல் பெருக்கி போட்டால் அதுக்கு விட சரியாக வந்துடும். ஆனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா முற்றொருமைகளை பயன்படுத்தி தான் நீங்கள் என்ன செய்யணும், இதை வந்து மதிப்பு கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம். 51 ஸ்கொயர்டு. சரியா, பார்க்கலாம். எல்லா கணக்கும் பார்த்துடலாம். 2 வந்து 103 ஸ்கொயர்டு, 3 வந்து 998 ஸ்கொயர்டு, 47 ஸ்கொயர்டு, 297 இன்று 303, 990 இன்று 1010, 51 இன்று 52. இந்த 8 கணக்கையும் பார்க்கலாம். பாருங்கள், 51 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா 50 + 1 ஹோல் ஸ்கொயர்னு வைக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு 2 நம்பர் வந்தால் தான் கணக்கு நம்ம செய்ய முடியும் ஈஸியாக. பாருங்கள், இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 2ab + b². இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த கணக்கை செய்யணும். இந்த ஃபார்முலா செய்யும்போது நமக்கு a வந்து 50, b வந்து 1. பார்க்கலாமா? 50 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 50 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு. இப்போ 50 ஸ்கொயர்னா 50 பெருக்கும்போது நமக்கு 2500. 52 100. 1 ஸ்கொயர் வந்து 1 தான். அதை கூட்டினா அதை 3 கூட்டினா 2601. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சம்க்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். 103 ஸ்கொயர்டு. 100 + 3 அதே மாதிரி தான். 100 + 3 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a வந்து 100, b வந்து 3. பாருங்கள், இதே மாதிரி பாருங்கள். 100 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 100 இன்ட்டு 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர். இப்போ 100 ஸ்கொயர்னால் 100 100ஆல் பார்க்கும்போது நம்ம 4 பூஜ்ஜியம் போட்டு 1 போடலாம். ஆக 10,000 ப்ளஸ் 32 6, 6 × 100 600, 3 9. ஆக இவ்வளவும் கூட்டணும். 10,609. இதுதான் இதனுடைய ஆன்சர். இந்த ஃபார்முலா படியே தான் போகணும். இந்த ஃபார்முலா, இந்த ஏபி இந்த ஃபார்முலா படி தான். சரியா? அடுத்த சம்மு 998 ஸ்கொயர்டு. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்னென்னா 1000. 1000 - 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்னன்னா a - b த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து a² - 2ab + b². இந்த ஃபார்முலா படி a வந்து 1000, b வந்து 2. சரியா? இப்போ 1000 2 எடுக்க போட்டுடலாம். -2 இன்று 1000 இன்று 2 + 2 அதாவது 2 ஸ்கொயர்டு. இப்போ வந்து இப்போ 1000 இருக்கும்போது நம்ம 6 பூஜ்ஜியம் போட்டணும். பூஜ்ஜியம் போட்டு 1 போட்டு 2 2 4 4 × 6 4000. ஆக 2 4. பாருங்கள், இப்போ இந்த இந்த 10 லட்சத்தையும் 4ஐயும் கூட்டிடுங்க. கூட்டிட்டு இந்த 4000 கழிக்கணும். கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்? 9,96,004. சரியா? 4வது சம் பாருங்கள். 47 ஸ்கொயர்டு. இது வந்து பக்கத்து நம்பர் 50. இப்போ 50 + 50 - 3. பாருங்கள், 50 - 3 ஸ்கொயர்டு. ஏன்னா 50ல் 3 கழிச்சா நமக்கு 47. a வந்து 50, b வந்து 3. 50 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 50 இன்ட்டு 3. அது ab. சரியா? ஏக்கு வந்து 50, பிக்கு வந்து 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு. அதான் b ஸ்கொயர்டு. இப்போ 50 50 பெருக்கும் நம்ம வந்து 5 5 பெருக்குனா 25. அதோட 2 0 போட்டோம்னா 2500 மைனஸ் 32 6 6 50 பெருக்குனா 300. 3 9. இப்போ நீங்கள் 2500 9ஐயும் கூட்டிட்டு 300 செய்யணும், கழிக்கணும். கழிச்சா நமக்கு என்ன வரும்? 2209. 5வது சம் பாருங்கள். இதில் 2 நம்பர் வந்துருக்கு. 297 பெருக்கல் 303. ரெண்டுக்கும் பக்கத்தில் இருக்குது 300. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 300 - 3 இன்று 300 + 3. அதாவது a - b இன்று a + b. இந்த மாதிரி கணக்கு. சரியா? a வந்து 300, b வந்து என்னது 3. இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், a - b a + b a² - b². இந்த காலத்துக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ ஏக்கு வந்து என்னது 300 ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர். 300 300ஆல் பெருக்கும்போது என்னது 309. இது கூட 4 பூஜ்ஜியம் சேர்த்துடணும். 3 9. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் நமக்கு பாருங்கள் 8,09,999. 91. சரியா?
இது வந்து 5 ஆறாம் பாருங்கள் 990 இன்று 1010. இதுக்கு பக்கத்து நம்பர் 1000. இப்போ பாருங்கள் 1000லேருந்து 10 கழிக்கணும், 1000லேருந்து 10 கூட்டணும். இந்த மாதிரி அப்படி போட்டோம்னா இதே மாதிரி தான். இப்போ ஏ வந்து 1000, பி வந்து என்னது 10. பாருங்கள் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. இப்போ ஏ ஸ்கொயர்டுன்னு என்னது 1000 ஸ்கொயர்டு 10 ஸ்கொயர்டு. இது 1000 பெருக்கணும் என்ன பண்ணணும் 6 பூஜ்ஜியம் சேர்த்துடணும். இது 1 போட்டுருணும். 10 10 பெருக்குனா 100. அப்போ பாருங்கள் 10 லட்சத்துலேருந்து 100 கழிக்கணும். அப்போ 9,99,900. இது அதோடைய ஆன்சர். அடுத்து 7ஆம் கணக்கு பாருங்கள் 51 இன்று 52. இதுக்கு பக்கத்து நம்பர் 50. அப்போ 50 + 1 50 + 2 இது வந்து ப்ளஸ் வந்துருக்கு. எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி பாருங்கள் எக்ஸ் வந்து 50னா ஏ வந்து 1 பி வந்து 2 பாருங்கள் x² + a + b இன்டு எக்ஸு ஏபி 50² 1 + 2 இன்டு எக்ஸ் 50 ப்ளஸ் 1 இன்டு 2. இப்போ 50 இருக்கும்போது 2500 ப்ளஸ் என்னது 1 2 3 3 50 இருக்கும்போது 150 2 2 எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு 2652. இதுதான் 7வது கணக்குடைய ஆன்சர். அடுத்து 8 பார்க்கலாம். சுருக்குக a + b ² - 4ab பார்க்கலாம். 8ஆம் கணக்கு பாருங்கள் சுருக்குக a + b ² 2 - 4ab இதை பார்க்கலாம். பாருங்கள் இந்த கணக்கு வந்து a² + 2ab + b² - 4ab இந்த ஃபார்முலாவில் நம்ம போடணும். a² வந்து என்னது நமக்கு 4 4² - 2ab + b². இப்போது பாருங்கள் a² + 2ab + b² - 4ab. இப்போது இந்த ஸ்டெப்புக்கு வரும்போது a² அப்படி வந்துடும். இங்கே +2 இருக்குது, இங்கே -2. அப்போ கழிக்கும்போது -2ab + b². இப்போ இது வந்து என்ன ஃபார்முலானா a - b ² ஃபார்முலா. அதனால் இதை நம்ம எழுதியிருக்கோம். அப்படி சொல்லணும் அந்த மாதிரி. அடுத்த கணக்கு பாருங்கள் m - 2² + m + 2² = 2m² n². பாருங்கள் இதோடைய ஃபார்முலா என்னது m² - 2mn + n² + m² + 2mn இதே மாதிரி தான் வரும் n². இப்போ வந்து இந்த 2mn-ஐயும் இந்த 2mn-ஐயும் நம்ம அடிச்சிடும். அடிச்சா என்ன வந்துடும் 2m² வருதா 2n² வருதா. ஆக 2m² + 2n². இது ரெண்டு காமனாக எடுத்துகிட்டு ரெண்டு வந்து காமனாக இருக்கிறத அதை வெளியே எடுத்துகிட்டு m² + n². இப்போ இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து 10 a + b = 10 மற்றும் ab வந்து 18 எனில் a² b² மதிப்பிட்டாங்க. ஏயும் பியும் கூட்டினா 10, ஏயும் பியும் பெருக்குனா 18. அப்போது a² b² என்ன கேட்டிருக்காங்க. பாருங்கள் a + b 10 ab வந்து 18 a² b² என்னன்னு கேட்டிருக்கு. இப்போ a + b ² a² + 2ab + b². இந்த ஃபார்முலாவில் நம்ம பார்க்கணும். a + b ² வந்து என்னது a² + b² எதுவுமே சேர்த்து இந்த பக்கம் எழுதிட்டு 2ab போட்டுருக்கோம். இப்போ a + b ² எத்தனை 10 10² வந்து a² + b² + 2 இன்டு ab 18 10 10 பக்கம் 100 a² b² 2 18 பெருக்குனா 36. இப்போது இந்த 36 இந்த பக்கம் போது -1000. அப்போ 100ல் 36 கழிச்சா a² + b² தான். இப்போ கழிச்சா என்ன வரும் a² b² இந்த பக்கம் தான் 100ல் 36 கழிச்சா 64. இப்போ இதோட மதிப்பு எத்தனை 64. 11 a² - b² = a + b என்று a - b என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வரும் இயற்கணித கோவைகளை காரணிப்படுத்துக. x² - 16 9 - 4y², 25a² - 43b², x 4 அடுக்கு y 4 அடுக்கு. சரியா? இப்போ இதை வந்து பார்க்கலாம். பாருங்கள் இந்த ஃபார்முலா வந்து a² - b² = a + b என்று a - b. இப்போ z² - 16. இப்போ z² அப்படி போட்டுட்டு 16 வந்து எதெல்லாம் பெருக்குன்னா 14 4ஆல் 4 பெருக்கும்போது இப்போ 4². இப்போ பெருக்கும்போது z + 4 இன்டு z - 4 இவ்வளோதான் அந்த கணக்கு. இதே தான் ab a - b. சரியா? அடுத்து 9 - 4y². இதே மாதிரி தான் 9 எத்தனை 3 2 அடுக்கு -2y². 2 4 பிரிச்சாச்சா. இப்போ அதே மாதிரி தான் 3 + 2y 3 - 2y a + b a - b. சரியா? இந்த மாதிரி
அடுத்த கணக்கு 25a² மைனஸ் 49b². 25 அஞ்சால் 5 பெருக்கும்போது இது 7ஆல் 7 பெருக்கும்போது 5a² மைனஸ் 7b² பாருங்கள். இப்போ நம்ம பிரிக்கும்போது 5a + 7b என்று 5a மைனஸ் 7b. சரியா? அடுத்து x எடுக்க 4 அடுக்கு மைனஸ் y 4 அடுக்கு. பாருங்கள், x² மைனஸ் y² ஏன்னா 2 2. இப்போ x² + y² இன்று x² மைனஸ் y². ஏன்னா a + b மைனஸ் a + b இன்று a மைனஸ் b. இந்த ஃபார்முலாவில் தான் எல்லாமே. அடுத்து 12 பொருத்தமான முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவற்றை காரணிப்படுத்துக. இதில் வந்து மொத்தம் இத்தனை 7 கணக்கு இருக்குது. x² மைனஸ் 8x + 16 y² + 20y + 100 36m² + 60m + 25 66x² மைனஸ் 112xy + 49y². 5 a² + 6ab + 9b² மைனஸ் c². பார்க்கலாம். x² மைனஸ் 8x + 16 இது வந்து a மைனஸ் b² ஃபார்முலாவில் இருக்குது. இந்த ஃபார்முலா என்னென்னா a2 மைனஸ் 2ab + b². இப்போ a இடத்துல ஏல என்ன இருக்குது அப்படின்னா x² இருக்குது. x² x4 அதாவது இங்கே வந்து 8x அப்படிங்கிறனால இதில் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம 2x ab b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 4. ஆக இப்போ b² இருக்கா, இது வந்து 4 பெருக்குன்னா 16 வருமா, அப்போ 4². இப்போ 2ab வந்து ஏயில் வந்து x பியில் வந்து 4. சரியா? இப்போ பெருக்குன்னா 8. இங்கே 8 வந்துருமா, 8x இங்கேருந்து 16 வந்துருமா. ஆக x மைனஸ் 4² இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள். y² + 20y + 100 இதே தான். இதில் மைனஸ் வந்திருக்கு, இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ a² + 2ab + b². இந்த மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி a இருக்கிறதுல என்ன இருக்குது, y² இருக்குது. 20yனானது 2 வந்து 20 வந்து பிரிக்கணும். இப்போ 2abனா 2, அப்போ y 10. அப்போ தான் என்னது 20y 2ஐயும் 10 இருக்குன்னா 20 பிரிக்கும். 100 பிரிக்குமா என்னது 10 2 அடுக்கு. ஆக y + 10² இதுதான் இதனுடைய ஆன்சர். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மொத்தமாக இருக்கிறத பிரித்து எழுதணும். இப்போ வந்து அதாவது இப்படி பண்ணோம். எப்படி பண்ணோம், இந்த முறையை இப்படி கொண்டு வந்தோம். இப்போ இந்த முறையை இப்படி கொண்டு வரோம், மாற்றி கொண்டு வரோம். சரியா? அடுத்து 36m² + 60m + 25 இதுவும் அதே தான். எங்கே என்னது a இடத்துல 6m அதாவது 36 பிரிக்கணும், 6 பெருக்கணும். 6m² + 2ab 2m இது வந்து எத்தனை 5 6 5 6m இங்கே b இருக்கிற இடத்துல m 5. ஆக 6 2 12 12 5 60 வந்துட்டா 25 5 2 அடுக்கு 25. ஆக 6m + 5² இதுதான் அதனுடைய ஆன்சர். ஆறாம் கணக்கு பாருங்கள். 64x² மைனஸ் 112xy + 49y². 49 இது அதே மாதிரி தான். a மைனஸ் b² a² மைனஸ் 2ab + b². a இடத்துல வந்து 64 8 8 இருக்கும்போது 64. ஆக 8x² மைனஸ் 2 a இருக்கிற இடத்துல 8x b இருக்கிற இடத்துல 7y. என்னென்ன 16 7 112 வந்துடும். இப்போ 49 7 பிரிக்கும். 7 2 அடுக்குன்னா 49. ஆக 8x மைனஸ் 7y². a மைனஸ் b இந்த கணக்கில். அடுத்த கணக்கு பாருங்கள். a² + 6ab + 9b² மைனஸ் c². a + b² ஃபார்முலாவில் தான். a இருக்கிற இடத்துல a², b இருக்கிற இடத்துல 2a 3b ஏன்னா அந்த 2 பிரிக்கணும். 2 6. அடுத்து b இருக்கிற இடத்துல 9b அப்போ 3 3 9 3b² மைனஸ் c அப்படி வச்சுருவோம். இப்போ a + b 3b² மைனஸ் c². சரியா? இதை வந்து இந்த ஃபார்முலா கொண்டு வரணும். a² மைனஸ் b²னா a + b a மைனஸ் b. சரியா? a + b வந்து a 3b + c. இங்கே வந்து a + 3b மைனஸ் c. இது வந்து இந்த மாதிரி மாற்றணும். சரி, அடுத்து கொள்குதி வகை வினாக்கள் பார்க்கலாம்.
அடுத்து கொள்குறி வகை வினாக்கள் 13 பாருங்கள். a + b வந்து 5 மற்றும் a² + b² 13 எனில் ஏபியின் மதிப்பு, அதாவது a + b கொடுத்துட்டாங்க, a² b² கொடுத்துட்டாங்க, ab எவ்வளோன்னு கேட்டிருக்கு. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், a + b whole square = a² + b² + 2ab. இதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ a + b ஸ்கொயர்னா 5 கொடுத்துருக்கு. இது வந்து 13 வந்து 2ab, சரியா? அப்போது 2ab + 13 வந்து 25, அதாவது 5² 25. 2ab வந்து அப்போ 25லேருந்து 13 கழிச்சா 12. 2ab வந்து 12ன்னா ab வந்து 12 2ஆல் வகுத்தோம்னா 6. இதோடைய ஆன்சர் என்னது? இதுதான் அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5 + 20 இன்று -20 - 5. இந்த கணக்குக்கு என்ன செய்யணும்னா பாருங்கள், ப்ளஸ் அந்தையும் -25ஐயும் பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும்? -625. அதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு x² - 6x + 9 காரணிகள் என்னென்னு கேட்டிருக்கு. இது வந்து a - b whole square தான் இதனுடைய ஃபார்முலா. x² - 6x + 32. இப்போ வந்து 6x 32னா 3 9. இப்போ இது வந்து x - 3, அதாவது 3² பாருங்கள். இப்போ வந்து x - 3 x - 3 இந்த மாதிரி இதை நினச்சிக்கலாம், பிரிக்கலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? இதுதான் ஆன்சர். இந்த கணக்கு ரொம்ப ஈஸி பாருங்கள். ax² y bxy² மற்றும் cxyz ஆகிய கணித கோவைகளின் பொது காரணி கேட்டிருக்கு. பொது காரணினா 3லையும் இருக்கணும். 3ல வந்து இதில் வந்து a இருக்கா, அங்கே a இல்லை, x இருக்கா, அங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ x ஒன்று இருக்குது, y இருக்குது, z இல்லை. அப்போ x y எங்கே இருக்குது? இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.